நம்ம வாழ்க்கையை நாம கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நல்லா நடத்திட்டு வருமா? அதுதான் வாழும் கலை. என்ன வாழும் கலைன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்குமா? நம்ம சுத்தியில இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்மளால சந்தோஷம் உண்டாருதா, தொந்தரவு அதிகம் உண்டாருதா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த உலகத்துக்கு நாம வரும்போது அழுதுட்டே வந்தோம். நீங்க அழலைன்னா உங்க அப்பா அம்மா அழுதுருப்பாங்க. அதனால முதுகுல 2 அரைச்சி அழலைன்னா அழ வைப்பாங்க. நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது அழுதுட்டே வந்தோம். போகும்போதும் அழுதுட்டு போகக்கூடாது. நாம் போகும்போது பிறர் அழணும், நாம சிரிக்கணும். அப்படி நாம வாழ்க்கை நடந்தோம்னா நல்ல வாழ்க்கையா நடந்திருக்கும். நாம போனோன்னு மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களான்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. அது மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்னா என்ன வேணும்? வாழ்க்கை மனசுல இந்த இருப்பெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும். எல்லாரோடையும் சகஜமா நம்ம நடந்துக்கணும். எல்லாரும் நம்மள சேர்ந்தவங்கன்னு நினைக்கணும். அதனாலதான் சொன்னோம், அதுக்கு முதலாவது கட்டம் என்ன? நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த சங்கோஜம், பயம் இதெல்லாம் விட்டுடும். முக்காவாசி டைம் எப்படி போறது தெரியுமா? நம்ம நேரம் மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு நினைச்சு பயந்தே நம்ம சமையல்லாம் நமக்கு போயிடுறது. மற்றவங்க நம்ம படி என்ன நினைக்கிறாங்க, நாம ஏன் நினைச்சு அது குழப்பத்தில் இருப்பானே. யார் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. நல்ல காரியம் செய்யறவங்களையும் தப்பு சொல்றவங்க இருக்காங்க, தப்பு பண்றவங்களையும் இவங்க நல்லவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்களா இல்லையா? என்னையா சொல்லுங்க, இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நாம நினைச்சு மனசுல உருகிண்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதான அதுல இருந்து பயன் உண்டா? பயன் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றேன்? கை தூக்குங்க. இப்போ எனக்கு தைரியம் வந்தது. இங்கெல்லாம் தமிழ் தெரியும், தமிழ் புரியறது இல்லையா எல்லாருக்கும்?